ஸ்பைன் ஹீலிங் தெராப்பியில் எக்ஸசைஸ் மூலமாக நம்ம வந்து லெக் லென்த் கரெக்ஷன் காலுடைய ஏற்றத்தாழ்வை நம்ம சரி பண்ணுறதுக்காக நம்ம பயிற்சி கொடுக்குறோம். அந்த பயிற்சியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பதிவாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். ரொம்ப எளிமையான முறையில் நம்முடைய காலோட லென்த் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் சொன்னோம். இந்த மாதிரி கையை இப்படி ரெண்டு கோடையும் ஒன்றாக வைத்து கையை இப்படி மடித்து விட்டு இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்? ஏற்றத்தாழ்வு நமக்கு தெரியும், காலில் ஏற்றத்தாழ்வுகள் தெரியும். அப்படி இல்லைன்னா கூட இப்படி ரெண்டு கையை இப்படி மடித்து வைத்து பார்க்கும்போது கூட ஏற்றத்தாழ்வோட உணர முடியும். எந்த ஒரு நோய்க்கும் முதல்ல இருந்து நம்ம காலோட லெக் லென்த்தை நம்ம வந்து சரி பண்ணணும். அதை சரி பண்ணிட்ட பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது லெக் லென்த் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லெக் லென்த் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முதல்ல செய்ய வேண்டிய வேலை நம்ம என்ன பண்ணணும்? சுஜோக் முறைப்படி சர்விக்கல் கூட C1 இருந்து சேக்கரம் வரைக்கும் எல்லா புள்ளிகளிலும் வலி இருக்கிறதான்னு சொல்லி அதை பார்த்து அதை பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து காலினுடைய நீளத்தின் ஏற்றத்தாழ்வை கொடுக்கறதுக்கான பயிற்சிக்கு நம்ம போகணும். மிக எளிமையான பயிற்சி தான். முதல் பயிற்சி வந்து இது ரெண்டும் சுஜோக் படி, இது ரெண்டும் கால்கள், இது ரெண்டும் கைகள். சரிங்களா? இந்த முதல்ல இந்த ஒரு காலை மட்டும் எடுத்துக்கிறோம். ரைட் காலை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மடிக்கிறோம். இந்த மாதிரி குறைந்தபட்சம் 50 முறை செய்வது நல்லது. இந்த மாதிரி மடிக்கும் போதே வலி இருக்கும். வலி இருந்தால் அந்த காலில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த இதுக்கு பண்ணணும். ரெண்டாவது அடுத்து இந்த ரெண்டாவது கால் ரைட் லெக் போனால் இப்போ லெஃப்ட் லெக்கையும் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு 50 முறை பண்ணணும். இது எக்ஸசைஸ் நம்பர் 1. எக்ஸசைஸ் நம்பர் 2 இதை அப்படி ஃபுல்லாகவே வளைத்து இங்கே கொண்டு வரணும். இங்கே கொண்டாந்து போடணும். ஒரு 50 முறை. முதல்ல வலது கால், ரெண்டாவது இடது கால், இந்த மாதிரி ஃபுல்லாக கொண்டு பண்ணணும். 50 முறை பண்ணணும். 2. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கணுக்காலை சரி செய்தல்னு சொல்லுவோம். கணுக்கால் இதுனா நம்முடைய காலாக இருக்கும்போது இந்த பகுதி தான் நம்முடைய காலோட கணுக்கால் பகுதி. இதை என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு 50 முறை 2 கால்லையுமே, முதல்ல அந்த கால் அப்புறம் இந்த காலில் வந்து ஒரு 50 முறை இதை நம்ம பண்ணணும். 3 எக்ஸசைஸ் முடிஞ்சு. 4வது எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஹிப்பில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். கையை திருப்பி வச்சுக்கிறோம். இது ரெண்டும் தான் கால். முதல்ல இது என்ன கிடையாது வந்து நம்முடைய இடது கால் இப்படி திருப்பும்போது இடது காலாக பண்ணுறோம். இடது காலில் 2 விரலை இந்த இடத்துல பதிச்சுக்கிட்டு இதை மட்டும் அசைக்கணும். ஒரு 50 முறை நன்றாக பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல வைக்கிறோம். இந்த இதை பண்ணுறோம் ஒரு 50 முறை. என்னாச்சு? 3 எக்ஸசைஸ். 4வது எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்? ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். ஆஸ் பர் சுஜோ கையை இப்படி வச்சுக்கிட்டோம்னா இது ரெண்டுமே கை ஒன்றா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? கையை இந்த மாதிரி என்ன பண்ணணும்? மேலும் கீழும் இறக்கணும். கரெக்டாக இறக்கணும். ஒரு 50 முறை இதை நாம் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தலைப்பகுதி. இதுதான் தலைப்பகுதி. இந்த தலைப்பகுதியை நம்ம என்ன கேட்டிங்கன்னா வழக்கமாக இதை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும். இந்த கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும். அதுக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா கையில் இப்படி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அழகாக பண்ணலாம். அதன் பிறகு இந்த மூமெண்ட் கழுத்தை அப்படி நசைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி இங்கே பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வரும். அடுத்தது ஃபைனலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இது முழுதும் உடல் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு இதை ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணணும். பாடி ட்விஸ்ட், ஃபுல் ட்விஸ்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஃபுல் ட்விஸ்ட் கொடுக்கும் போதே பெயின் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பைனல் கார்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொண்டு வர்றோன்னு அர்த்தம். பண்ண பிறகு என்ன ஆகிடும்? கம்ப்ளீட்டாக வலி இருக்கும். அதுக்கப்புறம் விட்டுறணும். முடிஞ்சு போச்சு. இந்த எக்ஸசைஸ் விட்ட பிறகு நம்ம பழையபடி இங்கே செக் பண்ணணும். என்ன பண்ணணும்? லெக் லென்த் சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது லெக் லென்த் வந்து சரியாக மாறி இருக்கும். சந்தேகமே தேவையில்லை. மாறின பிறகு நாம் இந்த புள்ளிகளில் தேர்வு செய்து வலி இருக்கான்னு பார்க்குறீங்களா? அந்த புள்ளிகளில் இப்போது வலி இருக்கான்னு திரும்ப செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது 90% அந்த நம்ம வலி குறியிட்டு வைத்திருந்த புள்ளிகள் இருக்க வலிகள் எல்லாமே என்ன ஆகிடும்? சரியாகிவிடும். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் தினம் காலையில் வாக்கிங் போகும்போது கூட நீங்களாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கும் அந்த இதை செஞ்சுட்டு அந்த எக்ஸசைஸை சொல்லிக் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க இதான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கு சரியாக பண்ணிட்டு போட்டோம். வருமானம் வரலன்னு சிலர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் சம்பாதிக்க தான் எங்கள் குறிக்கோள் சார் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சேவை மனப்பான்மையாக இதை வந்து நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அந்த ட்ரீட்மெண்ட் மூலம் பண்ண சொல்லலாம். இன்னைக்கு கிளாஸில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் எல்லாமே சுஜோக் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால சுஜோக்கை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கு. சுஜோக் என்பது ரொம்ப எளிமை, கையை இப்படி தொங்க விட்டோம்னா இது ரெண்டும் கால், இது ரெண்டும் கை, இது கழுத்துங்கிற ஒரு கான்செப்ட் தான். அந்த கான்செப்டில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், இதை ஸ்பைன் ஹீலிங் தெராப்பியை நாம் பண்ணியிருக்கிறோம். மிக்க நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.